இன்றைக்கு பரிசுத்தாவி நம்மோட பேசும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் கூட தகப்பனே, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்லப்பா, வயது புறப்படு வார்த்தையின பிழைப்பான்ற வார்த்தையின்படியாக இன்றைக்கு நாங்கள் பிழைக்கும்படியாக எங்களுக்கான மன்னாவை தந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறதுக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காருடைய கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல நாங்களும் உடைய கையை நோக்கி கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்களோடு பேச போகிறதுக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவிதன் கூட பேசுவதுக்கு ஸ்தோத்திரம். அடிமை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவி நம்மோடு கூட சொல்ல போகிற காரியம், ஆமேன், நம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று திருப்பிக் கொள்ளுமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசிப்போமாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சத்தமாய் வாசிப்போமாக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் இப்படி சொல்லுகிறார், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் சந்தோஷம் உண்டு. உலகத்தில் சந்தோஷத்துக்காக மனுஷன் அலைந்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் பலவிதமான சந்தோஷம் உண்டு. உலகத்தில் அவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், தற்காலிகமானவைகள் என்று வேதம் நமக்கு படிப்பிக்கிறது. ஆனபடியால் உலகத்தில் சந்தோஷம் உண்டு. ஆமேன். அந்த உலகத்தின் சந்தோஷத்தை தேடிதான் இன்னைக்கு அதிகமான மனுஷர் ஓடுகிறார்கள். ஏன்னா பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசல் இடுக்கமான வாசல், ஆனால் உலகத்துக்கு போகக்கூடிய வாசல் விசாலமான வாசல். ஆனபடியால் எல்லாரும் விசாலமான வாசல் வழியாய் ஓடிக்கொண்டு இருக்கும்படியாக பிரயாசப்படுகிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கவனிக்க வேண்டிய பிள்ளைகளே, ஆமேன், ஸ்தோத்திரம். எதுக்கு ஓடுறாங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி, எங்கேயோ ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று அவன் எதிலையும் திருப்தி இல்லாதபடிக்கு மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிறான். கவனித்துக் கொள்ளுங்க. ஆமேன். நம்ம வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. ஒரு தேவ ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், எந்த நேரமும் அவன் சந்தோஷிக்க வேண்டியவன், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவன் கர்த்தருக்குள் இருக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த மனுஷன் கர்த்தருக்குள் இருப்பானோ அவன் வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷம் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆனபடியால் கவனித்துக் கொள்ளுங்க. அவன் ஸ்தோத்திரம். உலகத்தில் சந்தோஷம் உண்டு, உலகத்தில் பலவிதமான சந்தோஷம் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாம் தற்காலமானவைகள், அவைகள் நிரந்தரமானவை அல்ல. ஹல்லேலூயா. நீங்க கவனிக்க வேண்டும். அமீன். ஒரு சம்பவம் நடந்த சம்பவத்தை சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அமீன். இந்த சர்க்கஸ் போடுவாங்க, ஊர்ல எல்லாம் சர்க்கஸ் போடுவாங்க. இப்போ சர்க்கஸ் போடும்போது அவன் அங்கே இடைக்கிடை கோமாளிகள் வந்து வித்தை காட்டுவார்கள், ஜோக் காட்டுவாங்க. பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? அவன் ஜோக் காட்டுவாங்க. அப்படியாய் 2 பேர் அங்கே ஜோக் காட்டுறாங்க. கோமாளிகள் வந்து ஒரு சர்க்கஸ் போட்டுற இடத்துல நிறைய பேர் பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவர்கள் காட்டக்கூடிய ஒவ்வொரு ஜோக்கையும் ஒவ்வொரு கோமாளி வித்தைகளையும் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள், கை தட்டுறாங்க, ஆரவாரத்தோடு என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமேன். அப்படி சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்த 2 பேர், அவர்கள் 2 பேரும் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. அங்கே 2 பேரும் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் கேட்குறாங்க, எங்களுக்கு மருந்து வேண்டும். எதுக்கு மருந்து வேண்டும்? எங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எங்களுக்கு சந்தோஷமே இல்லை, எங்களுக்கு சமாதானமே இல்லை, நாங்கள் எவ்வளோ சந்தோஷிக்கும்படியாக வாஞ்சிக்கிறோம், எங்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னாரு, உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக ஒரு மருந்தும் எங்கள் கையில் இல்லை. ஆமீன். எனக்கு ஒரு ஆலோசனை தரலாம் உங்களுக்கு. இது பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் நடக்கிறது. அந்த சர்க்கஸ் கூடத்தில் போனால் அங்கே ஆமீன், அங்கே கோமாளிகள் அவங்க வித்தை காட்டுவார்கள். அங்கே நீங்கள் சிரிக்கத்தக்கதாக, சந்தோஷப்படத்தக்கதாக அங்கே உங்களுக்கு வித்தை காட்டு தருவாங்க. அங்கே ஆமீன், ஜோக் காட்டுவாங்க. அந்த கோமாளித்தனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அங்கே போன உங்களுக்கு அந்த 2 மணிக்கூர் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் என்று அந்த டாக்டர் சொன்னாராம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமீன்,
அந்த வித்தை காட்டுறவங்க நாங்கள் 2 பேரும். அல்லேலூயா. அங்கே அந்த சர்க்கஸ் அத்தனை ஜனங்களையும் சந்தோஷம் வைக்கும்படியாக அங்கே வித்தைகளை காட்டக்கூடிய, கோமாளி வித்தைகளை காட்டக்கூடிய நாங்கள் 2 பேரும். ஆமென். ஆனால் எங்களுக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியம். ஆமென். யாரையோ மகிழ பண்ணும்படியாக, யாரையோ சந்தோஷப்படுத்தும்படியாக சிலர் பலியாகிறார்கள். ஆமென். யாரையோ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று பணத்தை விரயம் பண்ணுகிறார்கள். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், யாருமே நிரந்தர சந்தோஷத்தில் இல்லை. ஆமென் சொல்லுங்க. யாருமே நிரந்தர சந்தோஷத்தில் இல்லை. ஆனால் நிரந்தரமான சந்தோஷத்தை யார் பெற்றுக்கொள்வாரா என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க மட்டும்தான் நிரந்தரமான சந்தோஷத்தை அடைகிறவர்கள். சத்தம் போதாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. குடிக்கிறது கூழா இருக்கலாம். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஆனால் அவர்களை பார்க்கிலும் மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ள. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போதுதான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆமென் ஸ்தோத்திரம். என்ன? ஆமென். அதிக விளைச்சல் வந்த காலங்களை பார்க்கிலும், அல்லேலூயா, அதிகமான நன்மை வந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், அல்லேலூயா, ஆமென், உம்முடைய இரட்சணித்த சந்தோஷம் தான் பெரியது. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்குள் வாழக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷம் தான் நிரந்தரமான சந்தோஷம். அதனால் தான் பவுல் சொல்கிறார் எபேசியர் எழுதும்போது, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுது நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே இயேசு ஒரு வார்த்தையை சொல்ல வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அங்கே இயேசு என்ன சொல்றார் கேட்டால், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, சந்தோஷம் உங்களில் நிலை பெர்மனண்டா இருக்கும்படியாக தான் வாஞ்சிக்கிறார் தெய்வம். ஆமென். அதான் சொன்னேன், இந்த உலகத்தின் சந்தோஷம் தற்காலிகமானவைகள், வந்து போகும், வந்து போகும். பாருங்க, ஒரு சினிமா பார்க்குறவங்க 2.5 மணிக்கூர் அதிலே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் ஐயோ துக்கம், அல்லேலூயா, கவலைகள். அதே போல போதை அருந்துகிறார்கள். அந்த போதை முடியும் வரை செய்வாங்க, அதில் ஆனந்தமாக இருக்கும், அது முன்பு துக்கம் வந்துவிடும். ஆனால் வைத்துக்கொள்ள, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, இயேசுடைய சந்தோஷத்தை, அப்படின்னா நீங்க எல்லாம் கவனிக்கணும், இந்த உலகத்து சந்தோஷத்தை போல அல்ல, இயேசுவின் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? பரலோகத்துக்குரிய சந்தோஷம், நித்தியத்தின் சந்தோஷம். ஆமென். புசிப்பு இல்லை, குடிப்பு இல்லை, கவலை இல்லை, டென்ஷன் இல்லை, புரிஞ்சா இல்லையா? குடுப்பு இல்லை, வாங்கல் இல்லை, ஐயோ நாளைக்கு சாப்பாடு என்ன, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, அந்த எண்ணமே கிடையாதுங்க. அதான் பரலோகத்தின் சந்தோஷம். புரிஞ்சா இல்லையா? அந்த சந்தோஷத்தை இயேசு நமக்கு பெர்மனண்டா கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு நிலைத்திருக்கும்படி உங்களுக்கு தந்திருக்கிறேன். அது உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணுமா? நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிக்கணும், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. அது யாருக்கு சந்தோஷம்? பணம் கொடுத்து வாங்கினதில்லை, போதையினால் வந்ததில்லை, ஆமென், அல்லது உலகத்து உல்லாசத்தினால் வந்ததல்ல. இந்த சந்தோஷம் கிறிஸ்துவின் நிமித்தமாக, எங்கள் இயேசுவின் நிமித்தமாய் இயேசுவுக்குள் இருந்த பரலோகத்துக்குரிய சந்தோஷம் எங்களுக்குள் வந்திருக்கிறபடியால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும்
கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் துன்பத்தின் வேளையிலும் சந்தோஷமாயிருக்க யாரால முடியும்? விசுவாசியால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் நம்மை குறித்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம யாரு, நமக்குள்ள என்ன இருக்குது உங்கள விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, நம்ம யாருன்னு முதல்ல நமக்கு ஒரு அறிவு வேணும். நம்ம யாருங்கிற ஒரு தெளிவு வேணும். இல்லாம இருந்தாதான் என்ன செய்றோம்? ஆமென். உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு கதை ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஆமென். ஏகர் முத்தெடுக்க போனாங்க. ஆனால் சோத்திரம், அந்த முத்துடைய விலை தெரியல அவங்களுக்கு. அதை வாங்கி கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்து நினைச்சாங்க, அதை சின்ன விலைக்கு வித்துட்டு போயிட்டாங்க. ஆனால் வாங்கினவன் யாரு? விலை தெரிந்தவன். ஆமென். விலை தெரிந்த, அவருடைய விலை எத்தனை மதிப்பு என்று அவனுக்கு தெரியும். அவன் அதை பொன் போல் அவன் பொக்குஷமாய் வாங்கி கொண்டு போனான். ஹல்லேலூயா. வைத்துக் கொள்ளுங்க. ஆனபடியால் அந்த விலையை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசி இருக்கிற நாம் நம்முடைய ரட்சிப்பின் விலையை குறித்த அறிவு நமக்கு வேணும். நாம் உலக மனுஷனை போல் அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஆமென். அந்த மனுஷனுக்கு, உலகத்து மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் உங்க பிரச்சனை லிஸ்ட் போட்டா, ஆமென், அவர்களை பார்க்கலும் டபுள் பங்கு நமக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. அப்படிதான் இல்லையா? ஆனாலும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யல? சூசைட் பண்ண போகல. ஆனாலும் விஷப்பாட்டை தேடி போகலன்னு சொன்னா காரணம் ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்குள் இருப்பதனால. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால நாங்கள் அவைகளுக்கு போகவில்லை. எங்களுடைய நம்பிக்கை அவர் நோக்கி. ஹல்லேலூயா. ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆமென். எங்கள் ஒத்தாசை அனுப்புற பர்வதம் இருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு, நாளைக்கு அடுத்த நாள் நிச்சயமாகவே ஆமென் அங்கிருந்து எங்களுக்கு ஒரு ஒத்தாசை அனுப்பப்படும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். கை தட்டுங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கை தான். நிச்சயமாகவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் ராஜாவை நீர் நாட்டின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்கிற வைராக்கியத்தோடு இருந்தாங்க. அதே போல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். யாரை பார்த்து? எங்களுக்கு ஒரு கண்மலை உண்டு. அவர்தான் எங்கள் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காய் செய்வார். இரவு பகல் அவர் நோக்கி கூப்பிடுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்வார்? நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு சொல்லுகிறார், வாசித்தம் யோவான் சுவிசேஷம் 15:11. ஆமென். என்னுடைய ஆமென் சந்தோஷத்தை உங்களுக்கு நாம நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்படின்னா இயேசுவுக்குள் இருந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்தார், நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிக்கிறதே பிள்ளைகளே. ஆமென். எத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும் இயேசு பதறாமல் அவைகளை ஏற்றுக்கொண்டார். சந்தோஷமாய் இருந்தார் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. அப்ப அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க. அப்போ இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் பாடுண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாவே சந்தோஷமாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ ஆமென், வாழ்க்கையில சந்தோஷம் வராமல் இருக்க காரணம் என்ன? ஏன் வாழ்க்கையில கசந்து போன சூழ்நிலை வருகிறதுன்னு சொல்லி நீங்க கவனிக்க வேண்டும். ஆமென். ஆமென். ரெண்டு புஸ்தகத்தை, வேத புஸ்தகம் 2 பேரை குறித்து நான் வாசிக்கும் போது 2 சகோதரிகள் தான். அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆமென். 1 நாளாக புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது யாபேஸ் என்கிற ஒரு சகோதரனுடைய தாயை குறித்து சொல்லப்படுகிறது. யாபேசின் தாயாரை குறித்து வாசிங்க. 1 நாளாக புஸ்தகம் 4:9. யாபேஸ்
தன் சகோதரரை பார்க்கிலும் கனப்பற்றவனாயிருந்தான். ஆமென். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி ஆமென். அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். நல்ல கவனிக்கணும் பிள்ளைகளே. யாபேசின் தாய் யாபேசை பெற்றெடுக்கிறவள் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள். துக்கத்தோடு. அதனால்தான் அவனுக்கு பேர் யாபேஸ், துக்கத்தின் புத்திரன் என்று ஆமென் ஸ்தோத்திரம் பேர் வச்சாங்க. அப்படின்னா நமக்கு தெரியும், அநேகர் வாழ்க்கையில சொல்லுவாங்க, நீ பிறந்தா இந்த வீடு தரித்திரமா போச்சு. ஆமென். நீ எப்போ எனக்கு வந்து பிறந்தாயோ அதுக்கப்புறம் தான் ஆமென் இவ்வளவு பிரச்சனை வீட்டில், இவ்வளவு இழப்பு வீட்டில், உன்னால தான் அப்படி சொல்லும்போது இருதயம் உடைஞ்சு போயிடும். ஓகே பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் யாபேசு பூமியில் பிறக்கப்பட்டார். அதை கவனிக்கணும் பிள்ளைகளே. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தாயே தன் மகனை குறித்து, இவனை நான் பெற்றெடுப்பது கசப்போடு பெற்றெடுக்கிறேன், இவனை ஆமென் ஸ்தோத்திரம், இவன் நிமித்தமாக தான் என் வாழ்க்கையில கசப்பு வந்தது, இவனால் தான் எங்கள் வாழ்க்கை நஷ்டம் வந்து சொல்லும் போது அந்த குழந்தை துக்கத்தோடு மிகவும் சபிக்கப்பட்டவனாய் நிச்சயமா இந்த பூமியில பிறக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்படியாய் பிறந்தவன் தான் யாபேஸ். ஆமென். என்னால் மேல வாசியம் சொல்லப்படுது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். பிறக்கும் போதே ஆமென், பிறக்கும் போதே அவனை ஒரு சபிக்கப்பட்டவன் என்றும், ஆமென், நன்மை இல்லாதவன் என்றும், கேடானவன் என்றும், இவன் நிமித்தமா என் வாழ்க்கை கசந்து போய்விட்டது என்று பெற்றெடுக்கிற 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிற ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவள், ஆசீர்வாதத்தை சொல்லி வளர்க்க வேண்டியவள், ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் பெற்றெடுக்க வேண்டிய தாயை சொல்லுகிறாள், இவன் நிமித்தமா நான் கசந்து போச்சு என் வாழ்க்கை, துக்கமா இருக்கிறேன் சொல்றாங்க. கவனிக்கிறதே பிள்ளைகளே. ஆமென். ஒரு தாய் அவன் கருவிலே ஒரு குழந்தை வளர்ந்த உடனே அந்த குழந்தை எப்படியாய் அவர்கள் நல்வார்த்தையை சொல்லி வசனத்தை சொல்லி அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்களோ அவ்விதமா இந்த குழந்தை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இல்ல உள்ளாடி இருக்கும் போது சில சாபமான வார்த்தைகளை குறித்து சொல்லும் போது கடந்த நாட்களில் ஒரு சாட்சி கேட்க முடிந்தது. ஒரு தாயுடைய குழந்தை அவன் பலகீனப்பட்டு கொண்டே இருக்கும். என்றைக்கு பிறந்தநாள் முதல் கொண்டு ஒரே பலகீனம் அப்படின்னா வியாதி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்க வந்தாங்க. ஊழியக்காரர் ஜெபிக்க வந்த போது அவர் ஜெபம் பண்ண போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த குழந்தைக்கு வியாதி வர காரணம் வேற யாரும் அல்ல, இந்த தாய் நிமித்தம் தான். ஆமென். காரணம் என்ன கேட்டால், எல்லா தாய்மார்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உண்டு. அவன் குழந்தை கருவுற்ற உடனே அவங்களுக்கு சிம்டம்ஸ் உண்டாகும், வாமிட் உண்டாகும், தலை கரகம், பல வியாதிகள் உண்டாகும், பல விதமான சூழ்நிலை உண்டாகும். அப்புறம் இந்த சகோதரிக்கு வந்த போது இவள் தன் வயிற்றில் இந்த குழந்தை சபித்தாள். இதனால தான் சொல்லுங்க, இந்த சனியினால எனக்கு இந்த வாமிட்டு, சனியினால தான் ஆமென் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி அந்த தாயார் அந்த குழந்தையை வயிற்றில் இருக்கும் போதே சபித்து இருந்தார்கள். ஆமென். இதனால தான் எனக்கு இவ்வளவு வியாதி என்று அவன் சபித்த வார்த்தைகள் கவனிக்க வேண்டும். அந்த குழந்தை சாபமாய் மாறி என்றைக்கு இந்த குழந்தை வெளியே பெற்றெடுக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் கொண்டு மருத்துவமனை வீடு என்று போய் வரவா இருக்கிறது. ஹல்லேலூயா. வருஷங்கள் 4 வருஷம் ஆகிவிட்டது. இதே நிலைமைதான். பரிசுத்தாவியர் சொன்னார், இது காரணம் வேற ஒண்ணும் இல்ல, உன் நிமித்தம் தான். ஹல்லேலூயா. இது பரிகாரம் என்ன? தேவ சமூகத்தில் விழுந்து மன்னிப்பு கேளு. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை சோத்திரம் ஈஸியாய் சபித்து விடுவார்கள், ஈஸியாய் குழந்தையை வார்த்தையால் பேசி விடுவார்கள். கவனிக்க வேண்டும், இது சாபமாய் கிடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். தாய் ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை சாபமாய் மாறிவிடும் என்று சொன்னால், அதில் விசேஷமாய் இரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நம்முடைய நாவில தான் கத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அது சாபமாய் மாறிவிடக் கூட ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த யாபேசின் தாய் தன் மகனை பெற்றெடுக்கும் போது சொல்லுகிறாங்க, நான் இவனை பெற்றெடுக்கும் போது கசந்து விட்டேன், துக்கத்தோடு அவனை பெற்றெடுக்கிறேன் சொல்லி அவன் வரும்போது ஒரு நல்ல நெய்ம் போட்டு அவனை வெளியே கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. என்ன நேம்? இவன் நிமித்தம் துக்கம் தான் சொல்லி. ஆமென். என்னால் மேல வாசிக்க சொல்லப்படுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாபேசை குறித்து ஒரு பட்டணமே இருக்கிறது.
வேதத்தில் அநேக இடத்துல யாபேசை குறித்தும் யாபேஸ் பட்டணத்தை குறித்தும் யாபேஸ் ஜனத்தை குறித்தும் மிகப்பெரிய பேர் இருக்கிறது. ஆமென். அது போகட்டும், கவனிங்க. இந்த யாபேசை தம் சகோதரர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் ஏன் கனப்படுத்தினார்? காரணம் என்ன என்று கேட்டால் நல்லா கவனிக்கணும். ஆமென். ஒருவேளை நீங்கள் பிறந்து வரும்போது குடும்ப பேக்ரவுண்ட் உங்களுக்கு கெட்ட பெயரை கொண்டு வந்திருக்கலாம், அவை சாபமான வார்த்தை கொண்டு வந்திருக்கலாம், வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு சில வார்த்தைகளையும் சாபத்தின் நம் தலைமையில் வைத்திருக்கலாம், சில பாரங்களை தலைமையில் வைத்திருக்கலாம். முன்னோர்கள் நிமித்தமாக, அவன் பெற்றோர்கள் நிமித்தமாக, தகப்பனார் நிமித்தமாக சில பிள்ளைகளுக்கு பாரம் உண்டாகிறது. ஆமென். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக தேசத்துல வந்து ஒரு சகோதரன் சொன்னார், எங்க அப்பா மரிக்கும் போது எங்களுக்கு பெரிய வார்த்தை வைத்து போனார். என்ன பாரம்? 25 லட்சம் ரூபாய் கடனாக்கி விட்டு போயிட்டார். அது நான் என் சகோதரன் சேர்ந்து கட்டி கொண்டிருக்கிறோம். இப்படியாய் பெற்றோர்கள் நிமித்தமாக பிள்ளைகளுக்கு பாரத்தை உண்டு பண்ணி வைக்கிறார்கள். இப்படியாய் அநேக வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆமை ஸ்தோத்திரம் பிறக்கும் போது அல்லது பிறந்து பூமியில் வளரும் போது சில பேடான நெய்மலையும் சில கஷ்டத்திலும் பாரத்திலும் வாழ சூழ்நிலை இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். ஆமே இருக்குது. கவனிங்க, இதை யாபேசு மாற்றிவிட்டார். சொல்லப்படுகிறது, சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றான். இது யாபேசு எப்படி மாற்றான்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும். ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, 10 வசனம் வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து ஆமென் தீங்கு என்னை துக்கப்படாதபடிக்கு ஆமென் அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமென். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. சத்தமட அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன புரியுது உங்களுக்கு? ஆமென். நம்ம என்ன சொல்றோம்னா, ஐயோ என் குடும்பத்தில் வந்த சாபம் இது, தலைமுறை வந்த பிரச்சனை இது, எங்க அப்பன் செய்த வேலை, எங்க அம்மா செய்த வேலை, எங்களுக்கு வந்த குடும்பத்தில் வந்த நஷ்டங்கள், இப்படி பலதை சுட்டி காட்டி கொண்டு ஓரமாய் போய் கொண்டிருக்கிறோம். எதையோ ஒன்று சொல்லி கொண்டு, ஐயோ எங்களுக்கு வந்து சாபம், எங்க அம்மா போட சாபம், தாத்தா மீது வந்து சாபம் சொல்லி எதையோ சொல்லி என்ன செய்கிறோம்? நாம் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம், நாம் எஸ்கேப் ஆகி கொண்டிருக்கிறோம். கவனிக்க வேண்டும். இந்த யாபேசு பிறக்கும் போது சொந்த தாயே சொன்னால், இவன் நிமித்தமாக நான் துக்கப்பட்டேன், இவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை யாபேசு காதுல கேட்டிருக்குது. யாபேசு கிட்ட சொல்லிட்டாங்க எல்லாரும். யாபேசு நன்றாய் தெரியும். அப்படிப்பட்ட யாபேசு குறித்து வேதம் சொல்கிறது, சகோதரரை பார்க்கிலும் தாய் சொல்லியிருப்ப, ஐயோ என் மூத்த மகன் நிமித்தம் தான் என் குடும்பம் ஆசிரியப்படும், அவன் நல்லா பையன், நல்லா என் குடும்பம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமென். ஆனா வேதம் சொல்கிறது, அவனை பார்க்கிலும் யாபேஸ் கனம் பெற்றான். அல்லேலூயா. எங்கே சாபோன்னு சொல்றீங்களோ, எங்கே யார் உங்களை தரைமட்டாக்குறாங்களோ, யார் உங்களை அற்பமாய் நினைக்கிறார்களோ, யார் உங்களை தள்ளிவிட்டார்களோ, யார் அவன் உங்க குடும்பத்தை தள்ளி வைத்திருக்கிறாங்களோ, புரிந்து கொள்ளுங்கள், அவன் உங்க குடும்பம் தான் அந்த இடத்துல மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும். அல்லேலூயா. அப்படி தள்ளப்பட்ட உங்க வாழ்க்கை தான் மூளைக்கு தலைக்கலை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கவனிங்க, யாபேசை அப்படி சொல்லப்பட்ட அந்த யாபேசுடைய சகோதரனை பார்க்கல யாபேஸ் கனம் பெற்றான். எப்படியா சம்பவிச்சது? எப்படி சாத்தியமானது? ஈஸியான ஒரு வழி. அல்லேலூயா. யாபேசு அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க கூடிய ஒரு வழக்கம் உள்ளவன். அல்லேலூயா. சொல்றான், இஸ்ரவேல் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தெய்வத்தை நோக்கி சொல்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு நீ விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறதே பிள்ளைகளே, பழச பிடிச்சு வச்சு இல்ல, ஐயோ எங்க அம்மா அப்படி சொல்லிச்சு, எனக்கு ஒரு பேர் இருக்குது, ஐயோ எங்க வீட்டுல சாபமானவன் சொல்லிட்டு அவன் ஓரமா இருக்கவில்லை. யாபேசு புரிந்து கொண்டான், என் சாபத்தை மாற்றக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் எனக்கு இருக்கிறார்.
என் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தெய்வம் இருக்கிறான். ஆனபடியால் அவன் சொல்றான், என் சிச்சுவேஷனை மாற்றக்கூடிய தெய்வம் இருக்கிறபடியால் அவரை நோக்கி இப்போ ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபித்தான் அவன். ஹல்லேலூயா. சொன்ன, ஆண்டவரே உங்க கரை என் கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உமது கரை என்னோடு இருக்க வேண்டும். தீங்கை துக்கப்படுத்த கூடாது. என்ன தீங்கு? என்ன தீங்கு? அவன் முன்னாடி ஒரு கெட்ட பேர், முன்னாடி தாயால் சொல்லப்பட்ட ஒரு பேருண்டு, அதான் தீங்கு அவனுக்கு. ஹல்லேலூயா. அவன் சபிக்கப்பட்டவன், கசப்பு நிறைந்தவன். இவன் நிமித்தமாய் குடும்பத்தில் கசப்பு வந்துச்சு, இவன் நிமித்தமாய் துக்கம் வந்துச்சு, சந்தோஷம் போயிட்டு சொல்லப்பட்டிருந்தல்லவா. அப்படிப்பட்ட ஒரு பேர் இருந்த, அப்படிப்பட்ட ஒரு துக்கம் இருந்த, அப்படிப்பட்ட தீங்கு இருந்த அந்த தீங்குக்கு விலக்கினை காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. அநேக முறை மனுஷனுடைய வார்த்தையினால உடைஞ்சு போற வழக்கம் உண்டு மனுஷன். ஹல்லேலூயா. அநேக வார்த்தையினால உடைந்து போவார்கள். ஆமென். உடைந்து போவார்கள். இதே ஒன்று சொல்லுவாங்க, உடைஞ்சு போவோம் இருதயம், சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு ஒரு வார்த்தை வந்து குத்தும் போது இருதயம் உடைந்து போய்விடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமேனால் தேவ பிள்ளையை இப்படி ஜெபம் பண்ணு, ஆண்டவரே தீங்கினை துக்கப்படுத்த அப்படின்னு காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. தீங்கினை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று யாபேஸ் ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுது, யாபேஸ் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, ஜெபம் கேட்கப்பட்டு விட்டால் சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறனா இருந்தா அவன் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்ப நான் ஜெபிக்கிறவனா இருந்தால் கவனித்துக் கொள்ள, எந்த சிச்சுவேஷனா இருக்கலாம், எப்படிப்பட்ட கடுமையான வேலை பிரச்சனையா இருக்கலாம், எவ்வளவு கடுமையான வார்த்தைகளா இருக்கலாம், அவன் எவ்வளவு பெரிய சாபமா இருக்கலாம், இவைகளை எல்லாம் மாற்ற எனக்கு என்னால் ஜெபித்தால் என் ஜெபத்தை கேட்க தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை பார்க்காதுங்க. அவன் யார் எதுவும் சொல்லட்டும் பரவாயில்லை. ஆமென். தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க கூடிய ஒரு மனுஷன் இருப்பான் சொன்னா அவனை நிச்சயமாக ஜெயத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தோற்று போவதில்லை ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற முன்பாக சிங்கம் வாய் கட்டப்படும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற முன்பாக அக்கினி சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற முன்பாக சத்துரு நிற்க முடியாது. ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ ஜெபித்தால் சிங்கத்தின் வாயை கட்ட முடியும். ஜெபித்தால் சிலுவை மரணத்தை கூட ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி வல்லமை உண்டு ஜெபத்து காணபடியால் ஜெபிக்கிறவர்கள் தோற்று போக மாட்டார்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஜெபிக்கிறவர்கள் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப யாபேஸ் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப கசந்து போன வாழ்க்கையை, கசப்பான இருந்த வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் குடும்பத்துக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே இது ஒரு தாயாரை காட்டுத்தார். கவனித்துக் கொள்ளுங்க. இது ஒரு தாயார். ஹல்லேலூயா. வாசித்துக் கொள்வோமாக. திருப்பிக் கொள்ளுவோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாரா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். இங்கே யாரை குறித்து? ஆமென். நகோமி குறித்து வாசிக்கும் போது அவள் சொல்றாள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கிற பிள்ளைகளே. ஆமென். ஸ்தோத்திரம். தெய்வத்தின் கரம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே ஆனால், தெய்வத்தின் கரம் நம்மோடு கூட இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே தோல்விகள் ஜெயமாய் மாறுவதை பார்க்க முடியும். எப்போ தெய்வக்கரம் விலகி போய் விடுகிறதோ நம்மை காக்கிற ஒரு நிழல் உண்டு. ஆமென். உங்களே தெரியாது, நம்மை காக்கிற ஒரு நிழல் உண்டு. ரட்சிப்பட ஒவ்வொருவரையும் ஒரு நிழல் காத்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நம்மை காக்கிற நிழல் நம்மை விட்டு விட்டால் நமக்கு எல்லாம் தீமையை மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்மோடு கூட ஒரு கரம் இருக்க வேண்டும். அதான் தெய்வத்தின் கரம். ஹல்லேலூயா.
நீங்க ஒரு வாசகம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். திருப்பிக் கொள்ளுங்கள். சோத்திரம். ஆமென். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது, நெகேமியாவை குறித்து வாசிக்கும் போது, அங்கே நெகேமியா, ஆமென், தீர்க்கதரிசி நெகேமியா, ஆமென், அங்கே ஒரு துக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆமென். எதற்கு துக்கப்படுகிறார்? துக்கப்படுகிறாரு. நம்மை போல சாப்பாடு இல்லை, மீன் குழம்பு இல்லை, ஆமென், வட்டிக்காரு காசு கொடுக்க முடியல, அப்படியெல்லாம் ஒரு துக்கம். அவரது துக்கம் இஸ்ரவேல் தேசத்தில் ஆலயத்தை இடித்து சுட்டரித்து விட்டார்கள், ஆலயத்தை நாசம் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஆலயத்தை குறித்து ஒரு பாரம் அவருக்கு இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு. அவன் சொல்லுங்க, ஆலயத்துக்கு ஒரு துக்கம் அவருக்கு இருந்துச்சு, ஆலயத்துக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. ஆமென். அதை குறித்து அவர் பாரப்படுகிறார். வாசிங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கவனிங்க சோதரி. இப்போ ஆமென், ஆமென், இந்த நெகேமியா என்ன செய்யறாரு? ஆலயத்தை கட்டும்படியாக தீர்மானிக்கிறார். அங்கே ஆமென், சோதரி ராஜாவோட கேட்கிறாரு. ராஜா இவர் கேட்டதுக்கெல்லாம் மறுபடி கொடுத்துட்டார். எஸ், எடுத்து போப்போ, போய் ஆலயத்தை கட்டிக்கா அப்படின்னு சொல்லி. இது எப்படி சம்பவிச்சு அப்படி கேட்டா, சரி, தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கரம் நன்மையா இருக்கிறது. அடுத்த வருஷம் வாசிக்கும் போது, இதற்கு விரோதமாய், கவனிக்க, இதற்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புறது. ஆமென். வாசிங்க. சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேஷூமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. இது என்ன துக்கம் இருக்கு? நம்ம என்ன ஆரம்பித்தோம்? சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும், சத்தமாட்டு, சந்தோஷமாயிருங்கள். தெளிவாய் சொல்லுது, நமக்கு எப்படி இருக்கணுமாம்? சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. கவனிக்கணும். ஆனால் ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒரு துக்கம் உண்டு, துக்கம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அது என்ன துக்கம்? என்ன துக்கம் என்று கேட்டால், தெய்வத்துக்குரிய காரியம் துக்கம் நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அவன்தான் சரியான ஒரு ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் கூட துக்கம், ஆலயத்துக்கு கூட துக்கம் ஒரு விசுவாசிக்கு இருக்குமே, ஆனால் நிச்சயமாகவே அவனோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். நெகேமியாவுடைய துக்கம் என்னதையா? ஆலயத்துக்கு கூட துக்கம். ஆலயத்துக்கு கூட துக்கம் இருப்பதனால யாரு கூட இருந்தது? கர்த்தர் கரம் கூட இருந்துச்சு. எல்லாம் நன்மையாய் கர்த்தர் முடித்தார். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கவனிக்க வேண்டும், நமக்கு ஒரு துக்கம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற உண்மைதான், ஆனால் கர்த்தருக்குரிய துக்கம் நமக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? கர்த்தருக்குள் இருக்கிற துக்கம் என்ன? ஆமென். எதை ஒரு துக்கம் உண்டு இயேசுவுக்கு? ஆத்துமாக்களை குறித்து சிலுவை மரணத்தில் கடைசியா சொல்லுகிறாரு, நான் தாகமா இருக்கிறேன். எதற்கு? ஆமென். ஜனங்களை குறித்து, மேய்ப்பன் ஆடுகளை போல இருக்கிறார்களே, ஆமென், அந்த ஆத்துமாக்களை குறித்து துக்கப்பட்டார் இயேசு. ஆனபடியால் ஆத்துமாக்களை குறித்த துக்கம் தெய்வத்துக்குண்டு. ஆமென். ஆலயத்தை குறித்த துக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நெகேமியா துக்கம் என்னது? நெகேமியா துக்கப்பட எதை குறித்து? ஆலயம் இடிக்கப்பட்டதை குறித்து, ஆலயம் சுட்டரிக்கப்பட்டதை குறித்து துக்கப்படுகிறார். அப்படி துக்கப்பட்ட நெகேமியா கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சு, எல்லாம் சாத்தியமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாரம் எந்த மனுஷனுக்கு இருக்குமோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பூமியில் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போவதில்லை. அல்லேலூயா. தெய்வத்தின் பாரம், தெய்வத்தின் துக்கம் எந்த விசுவாசிக்குள்ள இருக்கிறதோ பிரதர், உங்களுக்குள் நம்ம இருக்குமே, ஆனால் உலகத்துக்குரிய எந்த நன்மையிலும் குறை வருவதில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார். ஆகாய் வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வரை வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க.
ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆமென் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், ஆமென் இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது ஆமென் நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. ஆமென் ஹல்லேலூயா. நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட? ஆமென். தெய்வத்தின் பாரம், தேவ ஆலயத்தை குறித்த துக்கம், ஆமென், ஆத்மா குறித்த துக்கம் ஒரு விசுவாசிக்குள் இருக்குமே. நாளைக்கு எல்லாம் கவனிக்கணும். ஆமென். விதைக்கிறோம், ஆமென், அதிகமாய் வரும் என்று விதைக்கிறோம், கொஞ்சமாய் கிடைக்கிறது. ஆமென். எவ்வளவோ அத்வானித்தும் எவ்வளவோ வேலை செய்தும் நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லாத்தையும் தோல்விகள். காரணம் என்ன பிரதர்? காரணம் என்ன? அதிகமாய் வரும் என்று விதைக்கிறோம், கொஞ்சம் வருகிறது. என்ன காரணம்? நீ திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, அவை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். காரணம் என்ன? ஆமென். வாசிங்க 4வது வசனம். நாங்க வசனம் வாசிங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, ஆமென், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, எந்த வீடு? தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது, தேவ பிள்ளை நல்ல கவனிக்கணும். ஆமென். அந்த பாரம் நமக்கு வேண்டும். ஐயோ, ஒரு ஆத்மாவை கூட்டி கொண்டு வந்தால் ஆலயத்தில் ஆத்மாக்கள் வரும் அல்லவா? ஒரு ஆத்மாவை கொண்டு வந்திருந்தா இந்த ஆலயம் பாழாய் போவதில்லையே. ஒரு ஆத்மாவை கொண்டு வந்திருந்தால் இந்த இடத்துல வந்திருப்பாங்களே சொல்லி அந்த பாரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஒரு ஆத்மா கூட நம்மளால சம்பாதிக்க முடியவில்லை, ஒரு ஆத்மாவோட ஆலயத்தை கொண்டு வர முடியவில்லைன்னு சொன்னா புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளை. ஆமென். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, பாழாய் கிடக்கும் போது, ஆமென், எத்தனை ஓடியும் எத்தனை உழைத்தும் நன்மையை பார்க்க முடியலன்னு சொன்னா ஒரு காரியம் செய்ய வேண்டிய. ஹல்லேலூயா. வாசிங்க. மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதனால் இருப்பேன். ஆமென். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ். ஆமென். ஹல்லேலூயா. மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதனால் என்ன சம்பவிக்குமா? வாசிங்க. அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நேரம் இல்லை, கவனிங்க. ஆமென். அப்போ நெகேமியாவுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. என்ன பாரம்? ஆலயத்துக்கு பாரம். ஆமென். அந்த பாரம், அந்த துக்கம் இருக்குமே தேவ பிள்ளையே, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பூமியில ஒரு நன்மை குறைந்து போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மேனி விளைச்சல் காணப்பட்டது. அதே போல 100 மேனி நன்மையை தர தெய்வத்தாலே முடியும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு பாரம். இதை குறித்து பக்கத்து கசேரி சும்மா கிடக்குது, எங்க போச்சு ஆளு? ஐயோ, பக்கத்து கசேரி சும்மா இருக்கு, சகோதரி வரலையே. ஐயோ, பக்கத்துல சேர் காலியா இருக்குது. இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு போறேன், ஒரு ஆத்துமா, அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமா. யோசித்து பாருங்க. ஒரு பூச்சை கூட கொண்டு இருந்தா உட்கார்ந்து இருக்கும். ஹல்லேலூயா. அது கூட ஒரு பூச்சை கூட செய்ய முடியல, நம்மளால ஆதாயப்படுத்த முடியல. தத்தை ஆதாயப்படுத்த சொல்லி உங்களுக்கு தத்தை ஆதாயப்படுத்து. ஹல்லேலூயா. ஞாபகம் இருந்து நினைக்க. ஆமென். ஒரு பூச்சை கூட செய்ய முடியல, ஆதாயப்படுத்த முடியலன்னு சொல்லி ஒரு பாரம் இல்லை நமக்கு. பாருங்க. ஆமென். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளையே. நெகேமியாவுக்கு பாரம் அப்படி அல்ல, ஆலயத்துக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. அவர் சொல்லுறாரு, கர்த்தருடைய கரம் எனக்கு சாதகமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ராஜாவே சொல்றான், எப்பா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, போய் கட்டு. ஆமென். மனுஷ தயவு நமக்கு உண்டாக வேண்டுமே, ஆனால் கர்த்தருடைய பாரம் நமக்கு வேணும். ஆத்து பாரம் வேணும். நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஒரு வெள்ளிக்கிழமை ஓய்வு ஆராதனைக்கு போறோம், கர்த்தர் ஆராதிக்க போறோம்.
கை வீசிட்டு போகக்கூடாது, ஒரு நபரை கொண்டு போகணும், கூட்டி கொண்டு போகணும் ஒரு எண்ணம் நமக்கு வேணும். அப்படி ஒரு எண்ணம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்குமே ஆனால் அது ஆத்தும பாரம், அதான் தெய்வத்துடைய சிந்தை. அல்லேலூயா, ஆமென். அப்படி இருப்போமே ஆனால் மரங்களை மலை மேல் ஏறவும் மரங்களை வெட்டவும் ஆலயம் கட்டக்கூடிய ஒரு வாஞ்சை இருக்குமே ஆனால் தெய்வம் நமக்கு வேண்டி வாஞ்சையாயிருப்பார். தெய்வம் நமக்கு வேண்டி யாவை செய்து முடிப்பார். செய்து பாருங்க இந்த காரியத்தை. கர்த்தருக்காய் ஓடி பாருங்க, கர்த்தருக்காய் செய்து பாருங்க. என் இயேசுவின் பாரம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால், அப்படியே பாரம் உங்களுக்கு வருமே ஆனால் உங்களை குறித்து இயேசு பாரப்படுவார். அல்லேலூயா. அந்த பாரம் நமக்கு இருக்க வேண்டும். இயேசுவின் பாரம் நமக்கு இருக்கும்போது நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு செய்து தருவார். ஆமென் சொல்லுங்க. அதான் இன்னைக்கு அல்லேலூயா அதிகம் வரும் நினைச்சிட்டு கொஞ்சம் வருது வருமானம். ஆமென். சம்பாதிக்கிற பொத்தனாய் வேலை போற காரணம் என்ன? நாம் செய்ய வேண்டிய செய்யவில்லை. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுதே பிள்ளைகளே, கர்த்தருடைய நம்மோடு கூட இருக்க வேண்டுமே ஆனால் அது நன்மையாய் முடியும். அல்லேலூயா, ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்ததுதான் ஆமென். யாரை குறித்து? ஆமென். ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோமாக, நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நகோமியை குறித்து நாம் வாசித்தோம். நகோமியை குறித்து அல்லேலூயா 1 அதிகாரம் 21 வசனம், இவள் மாறாள் என்று சொல்லுங்கள். ஆமென். மாறாள் என்று சொல்லுங்கள். அப்படின்னா ஆமென், சர்வவல்லவர் என் வாழ்க்கையில கசப்பை போட்டுட்டாருன்னு சொல்லி அங்கே ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா கேள்வியோடு நிற்கிற இந்த சகோதரி. அல்லேலூயா, நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். இவர்களை குறித்து சிந்திக்கும் போது நிறைய காரியம், டைம் ஆயிடுச்சு. ஆமென். இந்த நகோமியை குறித்து வாசிக்கும் போது நீங்க ஸ்தோத்திரம் இதே ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கும் போது ஆமென், தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. எங்க போனாங்க? மோவாபு போனாங்க. எங்க இருந்து? பெத்லகேமில் இருந்து. அல்லேலூயா. மோவாபுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பாவம் நிறைந்த தேசம். அல்லேலூயா, ஆமென். இந்த பெத்லகேமில் பஞ்சம் வந்த உடனே, பெத்லகேம் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. பஞ்சம் வந்துச்சு. ஆமென். பஞ்சம் வந்த அந்த சகோதரி என்ன செய்தாங்கன்னு கேட்டா, ஒரு தவறான ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. தவறான தீர்மானம். சில தீர்மானங்கள் தவறாய் குடும்ப தலைவிகள் எடுப்பது நிமித்தமாக ஆமென் குடும்பத்தில் தோல்விகள் சந்திக்கும். அல்லேலூயா. தோல்விகள் வர காரணமாய் மாறிவிடுகிறது. அப்போ எந்த டிசிஷனாக இருந்தாலும் நம்ம எடுக்கும்போது ரொம்ப தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே செய்யலாமா, இது செய்வதற்கு தகுதியா, இது நீ அனுமதிக்கிறீரா என்று கேட்டு செய்தா அவன் நிச்சயமாவே கர்த்தர் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். எஸ் நோ என்கிற மறுபடி வறுமறை காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அவன் நகோமி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பஞ்சம் வந்த உடனே தன் புருஷன் எலிமலேக்கையும் கூட்டிக் கொண்டு 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு எங்க போறாங்க? மோவாபு தேசத்துக்கு போனாங்க. எங்க போனாங்க? மோவாபு போனாங்க. அல்லேலூயா. மோவாபுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர்களுக்கும் பெரிய பிளவுள்ள ஒரு சம்பவம் உண்டு. பிளவுள்ளது. அல்லேலூயா. மோவாபியர்களும் ஆமென் ஸ்தோத்திரம் அம்மோனியர்களும் ஒரு நாளும் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள். ஆமென். உங்களுக்கு தெரியும், லோத்து நிமித்தமாய் வந்த சந்ததி தான் மோவாபிய சந்ததி. அல்லேலூயா. லோத்து ஆபிரகாமை விட்டு கண்கண்ட தேசமாயிருந்த பச்சையான் காணப்பட்ட அந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா தேசத்துக்கு எங்க? ஆமென், எரிகோ பட்டணத்துக்கு. ஆமென். எங்க போனாரு? ஆமென். இந்த பச்சையை பார்த்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம் போனாரு, அங்கே மாட்டிக்கிட்டார். அல்லேலூயா. இந்த கவனிக்கணும். ஆமென். இந்த ஆபிரகாமுக்கு கூட வந்த லோத்து நிமித்தமாக வந்த தலைமுறைகள் தான் இந்த அம்மோனியர், மோவாபியர். அல்லேலூயா. சுத்தியமில் இருந்த போது இஸ்ரவேல் ஜனங்களை தெய்வத்தோடு பிரிக்கும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம் மோவாபிய சுந்தரிகள் வந்து அங்கேயும் நினைச்சதாங்க, ஜனங்களை பாவத்தில் தள்ளினார்கள். இப்படியாய் ஒரு ஆவிக்குரியவனுக்கு
விரோதமாய் செயல்படக்கூடிய ஒரு ஆவிதான் இந்த மோபாபி ஆவி. ஆமென். இது 2 கேரக்டர் உண்டு. ஒன்னு அவனை பரிசுத்த குறைச்சலாக்கும், 2வது நன்மையை பட்சிக்கும். ஆமென். ஒன்னு பரிசுத்த குறைச்சலாக்கும், 2வது நன்மையை பட்சிக்கும். ஹல்லேலூயா. 2 கேரக்டர் உள்ள ஸ்பிரிட் தான் இந்த மோபாபிய சக்தி. ஹல்லேலூயா. இந்த ஆமென் கவனிங்க, இந்த நகோமி என்ன செய்றாங்க, எருசலேமை விட்டு எங்க போனாங்க, மோபாவு போனாங்க. அங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. சித்தமானால் கர்த்தர் சித்தமானால் மீதி உள்ள பகுதியை அடுத்த நாள் சிந்திக்க உதவி செய்வாரா இல்லை நினைப்போம். நேரமாகி விட்டது. இனிமேல் நீங்க தாங்க மாட்டீங்க. எல்லா கண்களும் அடைப்போமாக. ஸ்தோத்திரம் மூடிக்கொள்வோமாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி நன்றி. எல்லாம் எழுமணி வேகமாய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதன் போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இல்ல கண்களை மூடு. நல்ல பிதாவே, இந்த இறைவேளைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சந்தோஷமாயிருங்கள். எப்படி சந்தோஷமாக வார்த்தையின்படியாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. நான் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, நாளிலும் கூட தப்பனே நாங்கள் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் ஆரம்பத்தில் எங்கள் முன்னோர்கள் நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில யாபேசை போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம்ப்பா. ஆனாலும் கூட யாபேஸ் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயித்து சந்தோஷ கிருபை தருவதுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஒவ்வொரு ஆசிரியத்தை அனுப்புவதுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, உண்மையில் சந்தோஷிக்கும்படி கிருபை கொடுப்பீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியால் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுக்குள்ள சந்தோஷிக்கு கிருபை தருவதுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதுக்கு ஒவ்வொரு வருஷம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாளை நடக்க ஆராதனை ஆசிரியப்பீராக. எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். சந்தோஷமாக உதவி செய்யுங்க. எல்லா துதிக்க நம்ம உங்களுக்கு செலுத்துகிறோம். நீ மட்டும் மகிமையடையும். இயேசு நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவினுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தவிட ஐக்கியம் அந்யோன்யமும் நாம் அனைவருடன் நிலை மூலமாக சேனல் மூலம் பார்க்கும்போது எல்லாரோட வாழ்க்கையில் நிரந்தரம் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதித்து சமாதானம் காத்துக்கொள்வராக. God bless you, God bless you, God bless you. ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் போய் பாருங்க.